ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஜில்லுன்னு ஒரு கஸ்டர்ட் பால் சர்பத் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜில்லுன்னு ஒரு கஸ்டர்ட் பால் சர்பத்து தான் செஞ்சு காட்ட போகிறோம். இதில் வந்து ஜெலாட்டின் வச்சோ அல்லது அகர் அகர் வச்சோ நாங்கள் ஜெல்லி செய்யலை. வீட்டில் இருக்கிற கார்ன்ஃப்ளவரை வச்சு தான் ஜெல்லி செஞ்சு இந்த ரெசிபி செஞ்சுருக்கோம். இந்த இது நல்ல நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியும் தரக்கூடியது. வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபுல் ஃபேட் மில்க் வந்து 1/2 லிட்டர் எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் வந்து 2 ஸ்பூனு, சர்க்கரை ஒரு 6 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு நட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க 2 ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடரை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 கப் போல் தண்ணி விட்டுட்டு அதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு லேசாக சூடு வந்த பிறகு நம்ம ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பவுடர் அதையும் வந்து சேர்த்து மெதுவாக கட்டி இல்லாமல் நம்ம கலந்துகிட்டே வரணும். அது வந்து கொஞ்ச நேரத்தில் லைட்டாக இந்த மாதிரி திக்காகும். அந்த மாதிரி திக்காகும் போது நம்ம வந்து அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம வச்சுருக்க 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 1 கப் போல் தண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் கலக்கின பிறகு அதை அடுப்பில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிளறணும். அது ஒரு ஜெல்லி மாதிரி வரும். அந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வந்தோடனே அடுப்பை அணைச்சிட்டு அதை வந்து ஒரு நல்ல ஃப்ளாட்டான பாத்திரத்தில் நம்ம அதை வந்து கொட்டி வச்சுக்கணும். இப்போது இதில் நமக்கு வேணுன்ற கலர் சேர்க்கலாம். நாங்கள் வந்து ஆர்கானிக்காக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண பீட்ரூட் பவுடர் வந்து சேர்க்குறோம். சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா செட் ஆகிடும் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த அசார்ட்டட் நட்ஸ்லாம் நம்ம வந்து நறுக்கி கரெக்டாக வச்சுருக்கோம். சப்ஜாவை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஜெல்லியும் வந்து செட் ஆகிடுச்சு. நம்ம வந்து கஸ்டர்ட் மில்க்கும் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம பால் சர்பத்தை எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஜெல்லி வந்து செட் ஆன பிறகு இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு கோடு போட்டாலே நல்லா வந்து உங்களுக்கு க்யூபாக வந்துடும். ஸோ இந்த ஜெல்லி க்யூப்ஸ் எல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்ல ஜில்லான கஸ்டர்ட் மில்கில் நம்ம வச்சுருக்க இந்த நட்ஸு, சப்ஜா விதை, அதுக்கப்புறம் ஜெல்லி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஹெல்த்தியான கஸ்டர்ட் பவுடர் பால் சர்பத் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.